இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அமெரிக்க பார்லிமெண்டின் ஓர் அங்கமாக விளங்கும் CRS என்னும் காங்கிரஸ் ஆராய்ச்சி சேவை அமைப்பு பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை தோலுரித்து காட்டி பரபரப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் கொடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் எப்படியெல்லாம் அடைக்கலம் கொடுக்கிறது, எந்த வகையிலெல்லாம் இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. 15 பயங்கரவாத அமைப்புகளை பட்டியலிட்டு CRS வெளியிட்ட அறிக்கை. இந்தியா மற்றும் காஷ்மீரை குறிவைக்கும் பயங்கரவாத அமைப்புகள் பாகிஸ்தான் ஆதரவுடன் அந்நாட்டு மண்ணில் ஆழ வேரூன்றி இருக்கின்றன. குறிப்பாக லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது, ஹரக்கத் உல் ஜிஹாத் இஸ்லாமி, ஹரக்கத் உல் முஜாஹுதீன், ஹிஸ்புல் முஜாஹுதீன் போன்ற பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து இந்தியாவுக்கு தொடர் அச்சுறுத்தல் உள்ளது. பாகிஸ்தானில் பயங்கரவாத அமைப்புகள் உயிரோட்டத்துடன் இயங்கி வருகின்றன. மேலும் IS பயங்கரவாத அமைப்பின் பிராந்திய கிளை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் செயல்படுகிறது. கிட்டத்தட்ட 6000 பயங்கரவாதிகள் இதில் உள்ளனர். அதேபோல் தெஹ்ரிக்-இ-தாலிபான் அமைப்பில் 4000 பயங்கரவாதிகள் இருக்கின்றனர். 2008 மும்பையில் தாக்குதல் நடத்திய லஷ்கர்-இ-தொய்பா, 2001 ஆண்டில் பார்லிமெண்டில் நடந்த தாக்குதலுக்கு காரணமான ஜெய்ஷ்-இ-முகமது இன்னும் பாகிஸ்தான் மண்ணில் தீவிரமாக இயங்கி வருகின்றன என்று அமெரிக்க அமைப்பின் அறிக்கை கூறியுள்ளது.